மாநிமா தலைவர் கமல்ஹாசன் ம். பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் மட்டும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருந்தேனா, என்ன பஞ்சதந்திரம், பாபநாசம்லாம் வந்திருக்காதுன்றாரா? வராம விட்டது என்னுடைய தப்பு ம். அப்படின்னு இப்ப ஃபீல் பண்றாரு போல இருக்கு. ஓகே. அதாவது வாக்காளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் எனக்கு தெரியும். இவங்க வேற, அவங்க வேறன்றது தெரியும். அந்த அளவுக்கு அரசியல் பக்குவம் எனக்கு இருக்கு. ஓஹோ! அப்படிலாம் பேசியிருக்காரு. ஓ! அப்ப யாருக்கோ இது இப்ப விஜய்க்கு எதுவும் சொல்ல வராரா? ஏதோ மெசேஜ் சொல்ல வராரு. நம்ம ரசிகர்கள் ம். படத்த ரசிக்கிறவங்கலாம் ஓட்டு போட மாட்டாங்க தம்பி அப்படின்றாரோ? அது அந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு. இருக்கும். அதே மாரி தமிழ் மும்மொழி கொள்கை பத்தியும் பேசியிருக்காரு. எங்களுக்கு தெரியும் எந்த மொழி கத்துக்கணும்னு, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டிய தேவையில்லன்னுலாம் பேசியிருக்காரு. ம். இதெல்லாம் வந்து அந்த 8ஆம் ஆண்டு துவக்க விழால வந்து பேசியிருக்காரு. இன்னொரு 8 வருஷம் ஆச்சா? 8 வருஷம் ஆச்சு. ஆமா. இது அதான் நாடாளுமன்றத்துல குரல் ஒலிக்கும் அப்படின்னு இருக்காரு. ஓகே. ராஜ்யசபாலயா மக்களவையிலயான்னு தெரியல. ராஜ்யசபால கன்ஃபார்மா ஒலிக்க போகுது மானிமா குரல். ஆமா. அப்படிதான் சொல்றாங்க ஜூலைல.